வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் இந்த டாபிக் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ 19th செஞ்சுரியில் தான் பார்த்தோம் அப்படின்னா டெண்டனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக நம்ம லிம்போடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபிசிஷியன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வேர்ல்டு வார் 1ல் ட்ரமாட்டிக் இன்ஜுரிஸில் வருது இல்லையா, ஸோ அப்போதைக்கு இந்த மாதிரி நமக்கு டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஜரிலாம் பண்ணி செரிப்ரல் பால்சி அதெல்லாம் இருந்தெல்லாம் கூட நிறைய பேஷண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எமர்ஜ் ஆன டைம். ஓகே, இப்போ டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னா, ஒரு மசிலுடைய இன்சர்ஷன் பாயிண்டில் இருக்கக்கூடிய டெண்டனை நம்ம டிட்டாச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த டெண்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனிங்காக இருக்கணும், நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி டெண்டனாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு நம்ம டிட்டாச் பண்ணணும். அடுத்ததாக அதை ரீஅட்டாச் பண்ணணும். நம்ம வேறு ஒரு போன் கூடவோ அல்லது வேறு ஒரு டெண்டன் கூடவோ ரீஅட்டாச் பண்ணுறது தான் டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ரீஅட்டாச் பண்ணக்கூடிய டெண்டன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மசிலோடைய ஆக்ஷன் பண்ணும். அந்த மசில் மேபி பேரலைஸ் ஆகிருக்கலாம் அல்லது அந்த டெண்டன் இன்ஜூர் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி டயத்தில் இந்த ரீஅட்டாச் பண்ண டெண்டன் வந்து அதோடைய வேலையை போய் அங்கே பார்க்கும். ஸோ அப்படி நம்ம டிட்டாச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த டெண்டனில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. இங்கே நியூரோவாஸ்குலர் பெடிகள் எல்லாமே இன்டாக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இங்கே வந்து நர்வையோ அல்லது வெசல்ஸையோ பிரேக் பண்ணிவிட்டு டிட்டாச் பண்ணக்கூடாது. இந்த டெண்டனும் நார்மலாக இருக்கணும். நம்ம அட்டாச் பண்ண போன இடத்துலையும் மசில் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணி டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதை நம்ம இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெரிஃபரல் நர்வ் இன்ஜுரி, அதனால் அவங்களுக்கு அந்த மசிலில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே போல் திடீர்னு ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகுது அல்லது ஏதோ ஒரு ட்ராமா இருக்குது, அந்த ட்ராமானால் அந்த மசில் வந்து லாஸ் ஆகிடுச்சு, மசிலோ அல்லது டெண்டனோ லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம இந்த டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே போல் பெரிஃபரல் நர்வ் மட்டும் இல்லாமல் சென்ட்ரலில் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, அதே போல் செரிப்ரல் பால்சி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே போல் டெண்டன் ரப்ச்சர் ஆகும் இல்லையா, ஆர்த்தரைட்டிஸ்லாம், ரெமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸில் டெண்டன் ரப்ச்சர் இருக்கும். அந்த மாதிரி ரப்ச்சர் ஆகும்போதும் நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த டெண்டனை ரெக்கவர் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸார்டர்ஸ், லெப்ரோசி, போலியோமைலைட்டிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்லையும் மசிலை வந்து ரீப்ளேஸ் பண்ணி டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெக்கவர் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா பிரின்சிபல்ஸ். கிட்டத்தட்ட 7 பிரின்சிபல்ஸ் இருக்குது. நம்ம ஒரு டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன அப்படின்னா அடிக்குவேட் ஸ்ட்ரென்த். ஸோ மசிலோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணணும். அடிக்குவேட், கரெக்டாக, ரொம்ப அதிக ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வீக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மசில் டெண்டன் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது டிசைடு மூமெண்ட்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம மசிலோடைய அப்சல்யூட் ஸ்ட்ரென்த்து, மசிலோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ நம்ம எந்த டெண்டனை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா FCR எடுத்துக்கிறோம், ஃப்ளெக்ஸர் கார்பி ரேடியாலிஸ். அதே போல் ப்ரோனேட்டா டெரிஸ், இந்த 2 மசிலையும் எடுத்துக்கிறோம். இது 2க்கும் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்க அப்படின்னா 1. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அடுத்ததாக செகண்ட் பிரின்சிபல் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பேண்டபிள் டோனர். ஓகே, இப்போ நம்ம ஒரு மசில் டெண்டன் யூனிட்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த டோனர் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஓகேவா? அதோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன் ரிமைன் இன்டாக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம ஒரிஜினல் எக்ஸ்பேண்டபிள் டோனர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லாட்டி அதுக்கு குரூப்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்சார்ஸ்க்கு பார்க்குறோம். நம்ம ஃபோர் ஆர்மில் எக்ஸ்டென்சார் கார்பி அல்னாரிஸ் இருக்குது, எக்ஸ்டென்சார் கார்பி ரேடியாலிஸ் பிரீவிஸ் இருக்குது, எக்ஸ்டென்சார் கார்பி ரேடியாலிஸ் லாங்கஸ் இருக்குது. இந்த மாதிரி 3 மசில் சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கு எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி டைத்தில் நம்ம எக்ஸ்டென்ஷன்லேருந்து ஏதாவது ஒரு மசிலோட பார்ட் மட்டும் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த மசில் ஆக்டிவாக இல்லாட்டியும் இந்த 2 மசிலும் அதே ஒர்க்கை ஆக்டிவேட் பண்ணிக்கும். ஓகேவா? அந்த ஆக்ஷன் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பேண்டபிள் டோனர் அப்படின்னு சொல்லுவோம். எங்கேருந்து கட் பண்ண போகிறோமோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒருத்தர் இருக்கணும், அல்லது அந்த மசிலே வந்து பார்த்தோன்னா பெரிய மசிலாக இருக்கணும். அடுத்ததாக தேர்டு பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எக்ஸ்கர்ஷன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மசில் டெண்டன் யூனிட் பார்த்திங்கன்னா லீனியர் மொமெண்டம் எந்த அளவுக்கு நம்ம லென்த்தன் ஆகணுமோ அந்த அளவுக்கு லென்த்தன் ஆகுமா, அந்த டெண்டன்சி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்.
ஸோ அதை தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எக்ஸ்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்கர்ஷன் அப்படின்னா மேக்ஸிமம் லீனியர் மொமெண்டம் அச்சீவ் பண்ணுதான்னு பார்க்குறது. ஓகே, இப்போ இது புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு மசில் இப்படி இருக்குது ரெஸ்ட்டில், ஓகேவா. ஸோ இங்கே வந்து இப்போது லென்த்னா ஆச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் போகும், ஷார்ட்டன் ஆச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் போகும், ஓகேவா. ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ்கர்ஷன் அப்படின்னா என்னென்னா இந்த லென்த்தன் ஆகிறதையும் சேர்க்கணும், இந்த ஷார்ட்டன் ஆகிறது. மசில் ஷார்ட்டன் ஆனால் இங்கே வரைக்கும் போயிடும், லென்த்தன் ஆச்சு அப்படின்னா அங்கே வரைக்கும் போகும், ஓகேவா. ஸோ இந்த லென்த்தன் ஆகிறதையும் ஷார்ட்டன் ஆகிறதையும் சேர்த்து எக்ஸ்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் லீனியர் மூமெண்ட், ஓகேவா. ஸோ லீனியராக எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகுது, இதை தான் எக்ஸ்கர்ஷன் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிஸ்ட் டெண்டனில் எக்ஸ்கர்ஷன்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பிரிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு 33 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும், ஓகேவா. அதே போல் ப்ரொஃபண்டஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளெக்ஸர் ப்ரொஃபண்டஸ், இல்லாட்டி நீங்கள் சிம்பிளாக ஃப்ளெக்ஸர் பாலிசிஸ் லாங்கஸ் இருக்குல்ல, அது பார்த்திங்க அப்படின்னா 52 மில்லிமீட்டர் இருக்கும். இதே போல் எக்ஸ்டென்சர் பாலிசிஸ் லாங்கஸ் பார்த்திங்கன்னா 58 மில்லிமீட்டர் இருக்கும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் இதோடைய எக்ஸ்கர்ஷன். அது லென்த்தன் ஆச்சு அப்படின்னாலும் அதே போல் ஷார்ட்டன் ஆச்சு அப்படின்னாலும் இவ்வளோ தூரம் சேஞ்சஸ் நடக்கும், 58 மில்லிமீட்டர் அளவுக்கு சேஞ்சஸ் நடக்கும் மசிலில். ஓகே, ஸோ இதையும் பார்ப்பாங்க. அடுத்ததாக 4th பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினர்ஜி. ஸோ சினர்ஜி அப்படின்னா நமக்கே தெரியும், ஒரு சில மசில் குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க, ஓகேவா. ஒரே ஒரு மூமெண்ட்டை பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரிஸ்ட் ஃப்ளெக்ஷன் பண்ணுறோம், அதே சேம் டைமில் நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்ஷனுக்கு போகும். ஸோ இது ரெண்டும் சினர்ஜிட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் வந்து இந்த குரூப் வேலை செய்யும்போது இந்த குரூப்பும் வேலை செய்யுது. ஸோ அதை பிரிஸ்ட் ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபிங்கர் வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு போகுது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிரிஸ்ட் ஃப்ளெக்ஸாரை கொண்டு வந்து ஃபிங்கர் எக்ஸ்டென்சாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஓகேவா. டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா இந்த மசில் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வேலை செய்யும். இது எல்லா மசிலுக்கும் வராது. நம்ம சப்போஸ் சினர்ஜிட்டிக்காக மசில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நான் சினர்ஜிட்டிக்கும் எடுத்துக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஹேபிலிட்டேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களோட ஆக்ஷன் ஹேபிட்ஸ்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சினர்ஜிட்டிக்காக டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்க மறுபடியும் ஈஸியாக அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிக்குவாங்க. ஓகே, அடுத்ததாக 5th பிரின்சிபல் பார்த்திங்க அப்படின்னா அப்ராப்ரியேட் அலைன்மெண்ட். ஸோ ஒரு மசில் இருக்குது அப்படின்னா அதுக்கு லைன் ஆஃப் புல் இருக்குல்ல, எந்த டைரெக்ஷனில் இழுக்கும் அந்த புல். ஸோ இப்போ நம்ம ஒரு மசில் டெண்டன் யூனிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி எங்கே கரெக்டாக அட்டாச் பண்ணுறோம் அதோட அலைன்மெண்ட்டை பார்க்கணும், ஓகேவா. அதோட அலைன்மெண்ட் லைட்டாக சேஞ்ச் ஆனால் கூட அதோட டைரெக்ஷன் ஆஃப் புல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொனேட்டா டெரிஸ், எக்ஸ்டென்சர் கார்பி, ரேடியாலிஸ், ப்ரீவிஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம காமனாக ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷனுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ரேடியல் நர்வ் பாலிசி வந்தவங்களுக்கு இந்த ப்ரொனேட்டா டெரிஸை கொண்டு போய் இந்த மசிலுக்கு பதிலாக நம்ம வைப்போம், ஓகேவா. ஸோ அந்த ரேடியல் நர்வோட இது வந்து குறையிறதுக்காக இதை வைப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் சைடு கரெக்டாக இங்கே எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதே எண்டு இந்த எண்டு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு நம்ம அலைன்மெண்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்ம இந்த மசிலோட ஆக்ஷன் இந்த மசில் வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ 2 டைப் இருக்குது இதுலையே, எண்ட் டு எண்டுன்னு ஒன்று இருக்குது, அதே போல் எண்ட் டு சைடுன்னு ஒன்று இருக்குது. இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்டு தான் கரெக்டான அலைன்மெண்ட்டை கொடுக்கும், இதுதான் பெட்டர் ஃபங்க்ஷனாக இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு தி எண்ட் டு சைட் ட்ரான்ஸ்ஃபர். எண்ட் டு சைட் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததாக 6th பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டெண்டன் 1 ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ ஒரு டெண்டன் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெண்டனால் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம ஒரே டெண்டன் ஒரே மசில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஆக்ஷன் பண்ணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஒரு டெண்டனுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த டெண்டன் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெல்டாய்டு மசில்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஆக்ஷன் பண்ணுது, ஓகேவா. ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் பண்ணுது, ஷோல்டர் அப்டக்ஷன் பண்ணுது, ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுது. அந்த மாதிரி மசிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி டெண்டனை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டைமிங், நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டைமிங். ஸோ இப்போ நம்ம எந்த டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த டெண்டனில் எந்த ஒரு இன்ஃப்ளமேஷனும் இருக்கக்கூடாது, எடிமா இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஸ்கேரும் இருக்கக்கூடாது, இன்ஜூர் ஆகி ஸ்கேர் இருக்கும்ல அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கேரும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது போய் அட்டாச் பண்ண எங்கேயும் போய் ஒட்டாது, ஓகேவா. ஸோ டெண்டன் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும், எங்கேயும் ஒட்டாமல் க்ளைட் ஆகிட்டு வந்துடும்.
ஓகேவா. ஸோ நம்ம கரெக்டாக டைம் எடுத்து இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு மசில் டெண்டன் வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் இருக்கணும். ஓகேவா. ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் மேக்ஸிமம் பேசிவில் தான் பண்ணுவாங்க. ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் வச்சுக்க மாட்டாங்க. பேசிவில் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மசில் அட்டாச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அதோட ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை வந்து பேசிவாக அச்சீவ் பண்ணால் தான் நம்ம மசில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா இம்மொபைலைஸ்டாக இருக்கணும். ஓகேவா. அப்போ தான் அந்த டெண்டனில் ஏற்பட்ட இன்ஜுரிஸ் அதில் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீல் ஆகும். ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம மசிலில் ஸ்ட்ரெச் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ மசிலில் ஏதாவது ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ரொம்ப நேரம் வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த டெண்டன் எல்லாமே ஹீல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதே போல் நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போனில் ஏதாவது மேலே அலைன்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்டியோடோமி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஆஸ்டியோடோமி பண்ணால் அந்த போனில் ஒரு சில பார்ட்டை ரிமூவ் பண்ணியோ பண்ணாமையோ அதோட பயோமெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வர்றது. ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம ஆஸ்டியோடோமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நார்மல் அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். போன் கிராஃப்டிங் அப்படின்னா 2 போனை வந்து ஒட்ட வைக்கிறது. அந்த மாதிரி போன் கிராஃப்டிங் கூட பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம எந்த மசிலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அதோட மசில் பவரை நம்ம செக் பண்ணிக்கணும். அதோட மசில் பவர் 5 தான் மேக்ஸிமம் இருக்கணும். ஓகேவா. 5 இருந்தால் தான் அது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. என்ன தான் 5 இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது 4க்கு ட்ரான்ஸ்ஃபர் மாறிடும். ஓகேவா. ஸோ அது அகென்ஸ்ட் கிராவிட்டியில் மினிமல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது தாங்கும். மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா அது வந்து தாங்காது. ஓகேவா. ஸோ மசில் பவர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது குறைஞ்சிரும். ஓகேவா. அதே போல் நம்ம ஸ்டிமுலஸ் கொடுத்து அது கான்ட்ராக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது கான்ட்ராக்ட் ஆகலை அப்படின்னா அந்த மசில் வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வீக்கான மசிலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாது. மசில் நல்லா ஸ்டிமுலஸ் கொடுத்தா நல்லா கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா தான் அதுதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே போல் பல்க் நல்லா மசில் பல்க் வந்து பெருசாக இருக்க மாதிரி மசிலை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு நார்மலாக ஒரு டோனர் இருந்தால் மட்டும்தான் நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நமக்கு டோனர் வந்து கம்மியாக இருக்காங்க, மசில் வந்து எங்கேயும் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இது ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன். அதே போல் நம்ம கிரேடு பார்த்திங்கன்னா 5 விட கம்மியாக இருக்குது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறப்ப அந்த மசிலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே கூடாது. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்னும் கிரேடு கம்மியாகும். அதே போல் அவங்களுக்கு ப்ராக்ரெசிவாக ஏதாவது ஒரு நியூரோமஸ்குலர் ப்ராப்ளம் இருக்குது, டிசீஸ் இருக்குது, அது ப்ராக்ரெசிவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன தான் நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் மறுபடியும் அவங்களுக்கு ப்ராக்ரெசிவாக இன்னும் டிசீஸ் வரத்தான் செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்பிள் ஜாயின்ட்ஸ், நம்ம ஈஸியாக மூவ் ஆகக்கூடிய ஜாயின்ட்ஸ் இருக்குல்ல, நீ, ஷோல்டர், அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம மேக்ஸிமம் டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தவிர்க்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து அந்த மசில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டெண்டன் மறுபடியும் ரப்ச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. நம்ம எந்த மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வைக்கிறோமோ அது பண்ணாமல் கூட போகலாம். மேக்ஸிமம் நம்ம ஃபிங்கர்ஸுக்கு, ரிஸ்ட்டுக்கு, இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் நம்ம டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி டீட்டெயிலாக பேசிட்டோம். அதோட இண்டிகேஷன்ஸ் என்ன, கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்ன, அதோட பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.